ஏய் இங்க ஒருத்தன் வராம வர்றான். சுர்ரா சுர்ரா சுர்ரா. ஏச்சி எப்போ பாரு கேம் விளாண்டுட்டு இருக்க, என்ன இருக்கு அதில் அப்படி? ஏய் நீ ஒரு தடவை ஆடி பாடுறா, அப்போ தெரியும்டா. சி எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். சும்மா ஒரு தடவை ஆடி பாடுறா, எப்படி இருக்குன்னு பாடுறா. வேணாம் வேணாம் வேணாம். இந்தடா ரொம்ப பண்ணாதடா, இந்தடா ஒரு தடவை ஆடுறா. A few minutes later. என்னடா இது, பெருசா எதுவும் இல்லையே. ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, வர வர போர் அடிக்குதே. கழுதுக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை. சரி விடு, சரி ரீல்ஸ் ஆச்சு பண்ணுவோம் வா. ரீல்ஸ் தானே, பண்ணலாம் பண்ணலாம். கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கத்தரை. ஆமென். ஏய் செமையா வந்திருக்குடா, போஸ்டே போடலாம் போலயே. ஆமாண்டா, சூப்பரா இருக்குல்ல, போலாண்டா போலாண்டா. இது என்னடா இங்கே கிளிக் செய்யணும் ஏதோ வந்திருக்கு. என்னடா அது? என்னன்னு பாப்போம்டா, இறா. வேணாம் வேணாம் வேணாம், இது ஏதோ வேற மாதிரி இருக்கு, யாராவது பாத்திர போறாங்க. சும்மா பாப்போம்டா, என்னதான் வருதுன்னு பாப்போம்டா, இறா. டேடி ஒன்னு வேணாண்டா. சும்மா ஒரு தடவை பார்க்கறதுனால எதுவும் ஆகாதுடா, இறா. என்னடா முடிஞ்சிருச்சு? இதை விட என்கிட்ட நிறையவே இருக்குடா, வாடா உனக்கு காட்டுறேன். டார்லிங், நம்ம இப்போ பார்ட்டிக்கு தானே போகிறோம். ஆமாம் பேபி, பார்ட்டிக்கு தான் போகிறோம். போகலாமா? டார்லிங், உங்ககிட்ட எவ்வளோ தாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாதா? கையை இங்கே போடுங்களேன். சாரி பேபி, ஆக்சுவலி ஐ ஃபர்காட். பேபி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னடி மூஞ்சி இது? நீ நார்மலாகவே அழகாக தானே இருப்ப, ஏன் இவ்வளோ மேக்கப்பு? கொஞ்சம் குறைச்சிக்கோ. போங்க டார்லிங், உங்களுக்கு பொறாம. ஆமாம், வந்துட்டாலும். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சுரேஷ், என்ன இது? நான் உங்ககிட்ட ஃபோனில் தெளிவாக தானே சொன்னேன் இது கப்புள்ஸ்க்கான பார்ட்டின்னு. நாங்களும் கப்புள்ஸ் தான். என்ன நீங்கள் கப்புலா? ஆமாம் ப்ரோ, போன வாரம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அது இவங்க கூட தான். பேபி, ப்ரோக்கு கை கொடு. போங்க மாமா, இவர் கையே கொடுக்க மாட்டேங்கிறார். சீப்போ. ஹலோ பேபி, எங்க இருக்க? எனக்கு வெளியே போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்றியா? வரும்போது அப்பா கூட வந்துக்கிறேன். தோ உடனே வரேன். பேபி இங்கேயே ட்ராப் பண்ணிடு, அப்பா வரேன்னு சொன்னாரு. பாய் பேபி. ஹலோ, என்னடா ஃப்ரீயா? கொஞ்சம் வெளியே வந்தேன், என்னை வீட்டில் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறியா? 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் பேபி. பாய்டி, வாட்ஸ்அப் பண்ணு. மச்சான், மழை பெய்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீயை போடுவோமா? போலாம்டா. மச்சான், டீயில் சுகர் அதிகமாக இல்லை? அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று உன் ஆள் ஃபோட்டோ காமிக்கிறேன்னு இல்லை? ஆமாம் மச்சான், நான் இப்போ காமிச்சிடுறேன். மச்சான், இது ஏன் ஆள்றா? மச்சான், இது ஏன் ஆள்றா? ஐயோ போச்சா, அப்போ ஜோக்கரா நானு?
இந்த மேனேஜரு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். இப்படியே போனால் வேலையை விட்டு தூக்கிறான் போலயே. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் வேற இருக்கு. வேலையும் போச்சா? இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? அட இருங்கடா, நானே சாவதாண்டா போறேன். ஏன்டா மச்சான் சோகமா இருக்க? லைஃபே ஒரே போர் அடிக்குதுடா, ஒரே வெறுப்பா இருக்கு மச்சான். அதை விடுறா, நேத்து ஒரு லிங்க் அமிச்சல்ல, அதை பாத்தியா? மச்சான் வேற மாதிரி செம்மையா இருந்துச்சு. சரி சரி, இன்னொரு பெக்க போடு. மச்சான் மாப்பு தலைக்கு ஏறுது, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்டா. இந்த பொண்ணை பாரு, இதெல்லாம் கை வச்சா கேட்க ஒரு நாதி இல்ல. அப்புறம் கை வச்சிருவோமா? ஏய் நில்றி. யாரா நீங்க? ஏய் கைய விடுங்கடா. அதான் சொல்றாருல்ல. என்னடா பண்றீங்க? விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. ஐயோ, என் வாழ்க்கை நாசமா போச்சு. என்ன கனவு இது? உலகத்துல இவ்வளோ இருள் இருக்கா? பாவம் இன்னும் இவ்வளோ பெருகி இருக்கு. இவங்களுக்கு எங்கேயுமே சந்தோஷம், நிம்மதி, அமைதி இது எதுவுமே இல்லையே. இவங்களுக்கெல்லாம் இயேசுவோட அன்பு தெரிஞ்சா ஒரு சமாதானம் கிடைக்கும். இவங்க மத்தியில யார்தான் சுவிசேஷத்தை கொண்டு போறது? எஜமானனே எஜமானனே, சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே, சேவைக்காய்
என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே ஒரு பக்கம் நிறைய பேர் பாவத்தில் அழிகிறதும், மறுபக்கம் செல்ஃபிஷாக நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு வாழ்கிற இன்னொரு கூட்டமும் இருக்கு. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் அழிஞ்சிருவாங்க. இன்னைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது சந்துரு மட்டும்தானா, இல்லை நீங்களுமா? ஓகே, ப்ரைஸ் லார்ட். நீங்கள் எல்லாம் ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வீடியோஸாக இருக்கலாம், இல்லைனா ஷார்ட்ஸாக இருக்கலாம், ரீல்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். சந்துரு மட்டும் இல்லை, இந்த ஸ்கிட்டில் நடித்த எல்லாருமே, இல்லை இங்கே வந்து பின்னாடி அங்கங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவங்களோடு பேசி, இல்லை அவங்க போதகர் மூலமாக அவங்களுக்கு ஒரு காரியங்கள் வந்து, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்ருக்குறாங்க. இன்னும் வந்திருக்கிற மற்ற எல்லா வாலிபர்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் நான் திரும்ப கேட்க விரும்புகிறேன். இப்படியான காரியங்கள் பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து போக போகிறோமா, இல்லைனா உண்மையிலே இதுக்காக நான் ஏதாவது செய்யணும்? ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வீட்டுக்குள்ளே பேசுகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம், ஆனால் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? கண்டிப்பாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும் போது தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வச்சுருக்கிற நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிடும் போது தான் நாம் இதை சரியாக நிறைவேற்ற முடியும். இந்த நேரத்தில் நம்ம நம்ம கடந்து போயிட வேண்டாம். டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் நம்ம அப்படியே கண்ணை மூடி ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் பார்க்குற காரியங்கள், எங்களை சுற்றிலும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிற காரியங்கள், இன்னமும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எங்களை சுற்றி நடக்குது, இன்னமும் இன்இக்வாலிட்டி எங்களை சுற்றிலும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், இன்னமும் ஒருமனம் இல்லாத நிலைமை நிறைய இடங்கள்ல இருக்குது, பாவத்தினால ஜனங்கள் வாலிபர்கள் மறிச்சுட்டே இருக்கிறாங்க, பாவத்துக்குள்ளே அவங்க என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களை ஒரு விசை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் உமக்கென்று அழைச்சா ஆண்டவரே, நாங்கள் எங்களை தர முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். முடிந்த அவங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் எங்களை அழைச்சா, ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுனா நாங்கள் தொடர்ந்து மெசேஜ் கேட்க போகிறோம், தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஃபார்ம்ஸ் நிரப்ப போகிறோம். அப்பா, எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் இந்த நாள் முழுவதும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் சத்தம் இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்திருக்கும்னா எங்கள் மனசை முழுமையாய் தருகிறோம். உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும். அப்பா, எங்களுக்காக ஜீவனை தந்த தேவனுக்கு ஆண்டவரை நாங்கள் ஏதாவது பண்ணணும். ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை, எங்களுக்காக ஜீவனையே தந்தீங்க, எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்கப்பா. நாங்கள் மாத்திரம் நல்லா இருந்தால் போதாது, நாங்கள் மாத்திரம் சபைக்குள்ளே இருந்தால் போதாது,
இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் அவங்க அழிஞ்சு போறாங்க. ஆண்டவரே, முழுமையாய் அவர்களை உம்மண்டைக்கு இழுத்து கொள்ள எங்களை நாங்கள் ஒரு விசை தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.